தலைப்பு செய்திகள். நெருக்கடிகளை முறியடிப்போம், எவரும் பதற்றமடைய வேண்டாம், ஜனாதிபதி தெரிவிப்பு. 2 அரச பேருந்துகள் மோதி கோர விபத்து, 4 பலி. QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிப்பது முற்றாக தடை. கையடக்க தொலைபேசி பணப்பரிமாற்றங்களுக்கு தீவிர கண்காணிப்பு, அமைச்சரவையில் தீர்மானம். திடீரென முடங்கிய எக்ஸ் தளம், பயனர்கள் அவதி. விரிவான செய்திகள். இலங்கையில் தற்போது ஏற்பட்டுள்ள எரிசக்தி மற்றும் பொருளாதார நெருக்கடிகளை நிவர்த்தி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு முன்னெடுத்து வருவதால் பொதுமக்கள் இது குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய ரீதியில் போர் எந்த எல்லைக்கு சென்றாலும் இலங்கை தனது நடுநிலை கொள்கையிலிருந்து விலகாது என்றும் அவர் இதன்போது திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், சர்வதேச அளவில் சில எரிபொருள் விநியோகஸ்தர்கள் கப்பல்களை அனுப்புவதில் சிக்கல்களை எதிர்நோக்கியுள்ளனர். இருந்த போதிலும் சகோதரத்துவ நாடுகளுடன் முன்னெடுக்கப்பட்ட ராஜதந்திர பேச்சுக்கள் ஊடாக சாதகமான பதில்கள் கிடைத்துள்ளன. இதனைத் தொடர்ந்து புதிய விநியோகஸ்தர்களுக்கு கொள்வனவு கட்டளைகள் அனுப்பப்பட்டுள்ளன. குறிப்பாக டாலர்களில் வருமானம் ஈட்டும் தனியார் ஏற்றுமதி தொழில்துறை மற்றும் சுற்றுலாத்துறை சங்கங்களின் கோரிக்கைக்கு அமைய அவர்களுக்கு தேவையான எரிபொருளை அவர்களை இறக்குமதி செய்ய அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி முதல் தனியார் துறை மூலம் சுற்றுலாத்துறைக்கும் இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்குமான எரிபொருள் வழங்கப்படும். நாட்டில் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாது. மார்ச் மாதத்துக்கு தேவையான 3,30,000 தொன்களுக்கு மேலதிகமாக 3,80,000 தொன் எரிவாயு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் 33,000 தொன் எரிவாயு தாங்கிய கப்பல் நாட்டை வந்தடைந்துள்ளது. அத்துடன் சுகாதார சேவை, விமான நிலையம் மற்றும் துறைமுகம் போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக பாதுகாப்பு எரிபொருள் இருப்புக்களை பேண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அத்தோடு விவசாய நடவடிக்கைகளுக்காக எரிபொருள் ஒதுக்கீட்டை அதிகரிக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பெருந்தோட்டத்துறையில் தேயிலை தோட்ட பயன்பாடுகளுக்கு QR முறைமையின் கீழ் வழங்கப்படும் ஒதுக்கீடு போதாதெனில் அவர்களுக்கு மேலதிக எரிபொருள் வழங்கப்படும். உணவு விநியோக வலையமைப்பு பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய அத்தியாவசிய உணவு மற்றும் மரக்கறி விநியோகஸ்தர்களுக்கான எரிபொருள் விநியோகமும் உறுதிப்படுத்தப்படும். அதே நேரம் அரசின் எரிபொருள் பாவனையை குறைந்தபட்சம் 25% குறைக்கும் நோக்கில் அரச பணியாளர்களுக்கு வாராந்தம் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நெருக்கடியை தவிர்ப்பதற்கான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அரசு எடுத்துள்ளது. எனவே பொதுமக்கள் எவரும் இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அம்பலாந்தோட்டை கதிர்காமம் பிரதான வீதியின் வீரவில பகுதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் 4 உயிரிழந்துள்ளனர். இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் மேலும் 40 பேர் காயமடைந்துள்ள நிலையில் காயமடைந்தவர்களை வைத்தியசாலையில் அனுமதிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பிலிருந்து கதிர்காமம் நோக்கி பயணித்த பேருந்தும் திஸ்ஸமாராமவிலிருந்து கராப்பிட்டியை நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்துக்கு சொந்தமான பேருந்தும் நேருக்கு நேர் மோதியதிலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளது. நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முதல் QR குறியீடு இன்றி எரிபொருள் விநியோகிப்பது முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்று எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் குமார் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமையை தவிர்த்து கொள்கலன்கள் ஊடாக எரிபொருள் விநியோகிக்கும் நிலையங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இது குறித்து ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவித்ததாவது: முறையான விநியோக நடைமுறைகளை பின்பற்றாத காரணத்தினால் பண்டாரகம பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்று ஏற்கனவே அதிகாரிகளால் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஒரு வாகனத்திற்காக பெறப்பட்ட QR குறியீட்டை பயன்படுத்தி மற்றொரு வாகனத்திற்கு எரிபொருள் பெறுவது தண்டனைக்குரிய குற்றமாகும். எனவே பொதுமக்கள் தமக்குரிய தொழில்நுட்ப பிரச்சினைகளை முன்கூட்டியே தீர்த்து கொண்டு சரியான QR குறியீட்டுடன் நிலையங்களுக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
தற்போது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாத்திரமே தடையின்றி விநியோகத்தை முன்னெடுத்து வருகின்றது. ஏனைய சில வெளிநாட்டு எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகத்தை கட்டுப்படுத்தியுள்ளதால் அந்த பகுதி மக்களுக்கும் சிபெட்கோ நிலையங்களுக்கு வருவதாலேயே நீண்ட வரிசைகள் உருவாகின்றன. எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள அனைத்து நிறுவனங்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டால் மாத்திரமே இந்த வரிசைகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். குறிப்பாக பெட்ரோல் 92 மற்றும் டீசல் விநியோகத்தை ஏனைய நிறுவனங்கள் தாமதமின்றி முன்னெடுத்தால் பொதுமக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை குறைக்க முடியும் என தெரிவித்துள்ளார். இ-கேஷ் மற்றும் எம்-கேஷ் போன்ற இலத்திரனியல் பண பரிமாற்ற முறைகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களுடன் தொடர்புடைய பண பரிமாற்றங்களை தடுப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இந்த சட்டவிரோத நடவடிக்கையில் ஈடுபடும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான முன்மொழிவை பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த விஜயபால அமைச்சரவையில் சமர்ப்பித்திருந்தார். அதற்கமைய சட்டவிரோத பண பரிமாற்றங்களை கண்காணிப்பதற்கும் அவற்றில் ஈடுபடுபவர்களை அடையாளம் கண்டு சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கும் இலங்கை மத்திய வங்கி, இலங்கை போலீஸ் தலைமையகம், இலங்கை ஆட்பதிவு திணைக்களம் ஒன்றிணைந்து ஒரு புதிய தரவுத்தளத்தை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவ்வாறான நடவடிக்கையில் ஈடுபடுவோர் தங்களது அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் இலகுவாக பணப்பரிமாற்றம் செய்வதாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் குறித்த விடயம் தொடர்பாக ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்க பொதுமக்கள் மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் அமைச்சின் தலைமையில் ஏற்கனவே ஒரு குழு நியமிக்கப்பட்டுள்ளது. அக்குழுவினரால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் காலங்களில் கையடக்க தொலைபேசி பண பரிமாற்றங்கள் தீவிர கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட உள்ளது. உலகின் முன்னணி சமூக வலைத்தளங்களில் ஒன்று எக்ஸ் தளம். உலக அளவில் கோடிக்கணக்கானோர் பயன்படுத்தி வரும் எக்ஸ் தளம் அவ்வப்போது பயன்படுத்த முடியாத அளவுக்கு முடங்கி போவது வழக்கமான ஒன்றுதான். எக்ஸ் தளம் மட்டுமன்றி உலகில் முன்னணி சமூக வலைத்தளங்கள் மற்றும் தேடுபொறி சேவையை வழங்கும் நிறுவனங்கள் என மென்பொருள் துறையில் சேவை முடக்கம் சாதாரண விடயமாக மாறி வருகின்றது. இந்த வரிசையில் எக்ஸ் தளம் நேற்றிரவு 8:30 மணி முதல் முடங்கியுள்ளது. எக்ஸ் தளம் முடங்கியதை டவுன்டேக்கர் உறுதிப்படுத்தியுள்ளது. சமூக வலைத்தளங்கள் சேவை முடக்கம் பற்றிய விவரங்களை டவுன்டேக்கர் வழங்கி வருகின்றது. அதன்படி டவுன்டேக்கர் தளத்தில் கடந்த சில மணி நேரத்தில் எக்ஸ் தளத்தை பயன்படுத்த முடியவில்லை என பலர் முறையிட்டுள்ளனர். தளம் திடீரென முடங்கியதை தடுத்து பயனர்கள் எக்ஸ் தளம் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலியை பயன்படுத்த முடியாத சூழல் உருவானது. தற்போதைய தகவல்களின்படி எக்ஸ் தளம் இந்தியாவில் மட்டும் முடங்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. ஈரானுக்கு மனிதாபிமான அடிப்படையில் மருந்துகள், மருத்துவ உபகரணங்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த முதற்கட்ட உதவி தொகுப்பு ஈரானை சென்றடைந்த நிலையில் அங்குள்ள ஈரானிய செஞ்சிலுவை சங்கம் இதனை பெற்றுக்கொண்டுள்ளது. இதை அறிக்கை மூலம் உறுதிப்படுத்திய டெல்லியிலுள்ள ஈரானிய தூதரகம் இந்த இக்கட்டான நேரத்தில் ஆதரவளித்த இந்திய மக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் நன்றியை தெரிவித்துள்ளது. இந்தியாவுடன் சீனா, அஜர்பைஜான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளும் ஈரானுக்கு உதவி வழங்கி வருகின்றன. போரின் காரணமாக சிக்கித் தவிக்கும் இந்தியர்களை மீட்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. முன்னதாக ஈரான் அனுமதியுடன் 2 இந்திய எரிவாயு கப்பல்கள் ஆர்முஸ் ஜலசந்தியை கடந்து பத்திரமாக இந்தியா வந்தடைந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய உளவுத்துறை அமைச்சர் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் இஸ்ரேல் இராணுவ தாக்குதலில் இஸ்மாயில் கதீப் கொல்லப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் முக்கிய அதிகாரிகளை குறிவைத்து கொள்ள இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு பிரதமர் நெதன்யாகு முழு சுதந்திரம் அளித்துள்ளார். முக்கிய ஈரானிய தலைவர்களுக்கான வேட்டை தொடரும் என்று காட்ஸ் கூறியுள்ளார். இஸ்மாயில் கதீப்பின் மரணத்தை ஈரான் இன்னும் உறுதிப்படுத்தவில்லை. பிப்ரவரி மாதம் 28 அன்று போர் தொடங்கிய நாளன்று ஈரானிய உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க படைகளால் கொல்லப்பட்டார். அயதுல்லா கமேனியின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவரான அலி லாரிஜானியும் அண்மையில் கொல்லப்பட்டார். இவர் ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக செயற்பட்டு வந்தார். அவரின் மரணத்திற்கு பழி வாங்குவோம் என ஈரான் சூளுரைத்துள்ளது. இந்நிலையில் கதீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இஸ்மாயில் கதீப் அயதுல்லா கமேனியின் நெருங்கிய நம்பிக்கைக்குரியவர் என்று அறியப்படுகின்றார்.
வரலாற்றில் இன்று 1988 இந்திய அரசிடம் நீதி கோரி உண்ணா நோன்பு போராட்டத்தை அன்னை பூவதி தொடங்கினார். நீதி வழங்காத நிலையில் ஏப்ரல் 19 சாவை தழுவினார். 2002 சிம்பாப்வே மனித உரிமை மீறல்கள், தேர்தல் மோசடி ஆகிய குற்றச்சாட்டுக்களுக்காக பொதுநலவாயத்தில் இருந்து இடைநிறுத்தப்பட்டது. 2013 ஈராக்கில் இடம்பெற்ற தொடர் குண்டுவெடிப்புகளில் 98 பேர் கொல்லப்பட்டனர், 240 பேர் காயமடைந்தனர். 2018 உலகின் கடைசி வெள்ளை ஆண் காண்டாமிருகம் சூடான் உடல்நலக்குறைவால் இறந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.